ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிப்பு பணியாரம் தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தோசை மாவையோ இல்லை இட்லி மாவையோ நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே நான் ஆல்ரெடி வெள்ளைப்பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வெள்ளைப்பாகை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தோசை மாவில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு வெள்ளைப்பாகை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கரண்டி போட்டோ இல்லை ஒரு விஸ்கு போட்டோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டியே இல்லாமல் நம்ம வந்து நல்லா அந்த மாவு வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த மாவு கரைச்சி எடுக்கிற பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு வந்து இந்த இனிப்பு பணியார மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகு தோசை மாவை கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது கரைக்க மாவு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ப்ளஃபி ஆகும். ஸோ ப்ளஃபி ஆக ஆக நமக்கு பணியாரம் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் நல்ல ஒரு மெத்துனும் நமக்கு பணியாரம் கிடைக்கும். ஸோ நான் இது கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் போல் நல்லா தட்டி ஒன்றாம்பதியாக தட்டி அதை வந்து நான் அந்த தோசை மாவில் அந்த இனிப்பு பணியார மாவில் வந்து ஆட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். கரைச்சி அதை நல்லா கலக்கி விட்டுறதுக்கப்புறம் கலக்க மாவு நல்லா ப்ளஃபி ஆகும். ஸோ ப்ளஃபி ஆக ஆக நமக்கு மாவு பணியாரம் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். ஸோ இந்த அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணியாரக்கல் தூக்கி பணியாரக்கல்லோ இல்லை பணியார சட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பணியார சட்டியை தூக்கி அடுப்பில் வைக்கலாம். ஸோ அடுப்பில் வச்சதுமே நம்மளால் பணியாரம் ஊற்ற முடியாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு பணியார சட்டி வந்து நல்லா அடியில் நல்லா சூடாகட்டும். ஸோ சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் பணியாரம் ஊற்ற முடியும். ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து நெய் போட்டுக்கிறேன் பணியார சட்டியில். ஸோ நெய் பிடிக்குன்றவங்க நெய் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை வந்து கடலை எண்ணெயோ இந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து எல்லா குழியிலுமே வந்து நெய் போட்டுக்கிறேன். ஸோ நெய் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனையோ இல்லை வந்து இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ்ஷையோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம மாவு ஊற்றும்போது அடி பிடிக்காமல் அந்த குழியில் வந்து மாவு ஒட்டாமல் நமக்கு வந்து திருப்பும்போது ஈஸியாக நமக்கு திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம நெய் போட்டு பணியாரம் சுடும்போது அதோட டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை ஒவ்வொரு குழியிலையாக நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ நல்லா பார்த்து பொறுமையாக ஊற்றுங்க. ஏன்னா இந்த குழியில் ஊற்றும்போது குழி ஃபுல்லாக நம்ம மாவு ஊற்றிட்டோம் அப்படின்னா ஸோ மாவு வெந்து வரும்போது அது ப்ளஃபி ஆகும். ஸோ அப்படி வரும்போது மேலே ஃபுல்லாக வந்துடும். ஸோ நம்மளால் திருப்ப முடியாது. அதனால் குழியை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ப்ளஃபியாக இருக்குது. மேலே பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கரண்டி ஒரு ஸ்பூனையோ இல்லாட்டி அந்த திருப்புறத்துக்குன்னு ஒரு குச்சி இருக்குது அதை யூஸ் பண்ணி திருப்பிக்கலாம். எனக்கு வந்து கத்தியில் திருப்பியே பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து கத்தி யூஸ் பண்ணி திருப்பிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அந்த பணியாரத்தோட அடிப்பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கோல்டன் ப்ரௌனில் செம்ம சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பணியாரம் திருப்பும் போதே பணியாரம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணியாரம் நல்ல ப்ளஃபியாகவும் நல்ல சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு இன்னொரு சைடை வந்து வேக வைக்கலாம். ஸோ அப்படி வேகும்போது திருப்பி மாற்றி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது பணியாரம் நல்லா நமக்கு வெந்து வரும். ஸோ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு பணியாரம் வெந்து ரெடியாக கிடைக்கும். பாருங்கள்
என்ன அழகாக வந்து பணியாரம் இப்போது நமக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்றது. அகைன் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு நெய்யோ இல்லை ஆயிலோ வேணும்னா நம்ம கூட கூட இன்னும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடியே நிறைய நெய் போட்டிருந்ததுனால நான் எதுவும் சேர்க்கலை. ஆல்ரெடி போட்ட நெய்லேயே வந்துட்டு நான் பணியாரத்தை திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நான் வந்து பணியாரத்தை திருப்பி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போது ரொம்ப ப்ளஃபியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டான இனிப்பு பணியாரம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இனிப்பு பணியாரம் செஞ்சோம். ஸோ ஒவ்வொன்றா இருக்கிற எல்லா இனிப்பு பணியாரத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகான ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக இருக்கிற ஒரு இனிப்பு பணியாரம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பணியாரத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அப்படைசிங்காக நமக்கு பார்க்கவே லுக்காக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிடும்போதும் அதே மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பணியாரத்தை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுட சுட சாப்பிடும்போது அப்படியே வாயில் அதுவே கரைஞ்சி போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது நம்மளோட இனிப்பு பணியாரம். இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.